அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக் thermodynamic potentials or Maxwell thermodynamic relation. See the first point. There are 4 thermodynamic potentials. ஸோ நம்மளுக்கு 4 thermodynamic potentials இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி, செகண்டு ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, தேர்டு என்தாலபி, ஃபோர்த்து கிப்ஸ் ஃபங்க்ஷன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இன்டர்னல் எனர்ஜி. See the first point. The internal energy is the total energy of a system. That is sum of kinetic energy and potential energy. அதாவது இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா சம் ஆஃப் தி கைனெட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி கேஸ் மாலிகுல். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் மாலிகுல் இருக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆட் பண்ணால் இட் இஸ் கால்டு இன்டர்னல் எனர்ஜி. See the second point. According to the first law of thermodynamic, dq equal to du plus tw. இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் thermodynamic. இதில் dq அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, du அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, tw அப்படிங்கிறது ஒர்க் டன். நெக்ஸ்ட் பாருங்க, work done for isobaric process is W equal to pressure into change in volume. இந்த ஐசோபாரிக் ப்ராசஸில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வால்யூம் மட்டும் என்ன ஆகுனா சேஞ்ச் ஆகும். அந்த சிலிண்டரோடைய வால்யூம் மட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஒர்க் டன் அப்படிங்கிற பிளேஸில் இந்த ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூமை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த டியூ வந்து ரைட் சைட்லேயே வச்சுங்க. இந்த பி இன்ட்டு டிவியை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா டிக்யூ மைனஸ் பி இன்ட்டு டிவி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் தான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரம் தெர்மோடைனமிக் செகண்ட் லா. தெர்மோடைனமிக் செகண்ட் லா அப்படிங்கிறது இந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி பை அப்சல்யூட் டெம்பரேச்சர், அந்த ஈக்குவேஷன் தான் இது. டிஎஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டி. டிஎஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் என்ட்ரோபி, டிக்யூ அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, டி அப்படிங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதில் இந்த டிக்யூ மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த டியை வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். டிக்யூ ஈக்குவல் டு டி இன்டூ டிஎஸ். அப்போ இந்த டிக்யூவோட வேல்யூவை நீங்கள் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். டியூ ஈக்குவல் டு டி இன்டூ டிஎஸ் மைனஸ் பி இன்டூ டிவி. This equation gives the change in internal energy of the system in terms of 4 thermodynamic variables P, V, T and S. Internal energy is called first thermodynamical potential. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் நம்மளுக்கு தெர்மோடைனமிக் வேரியபிளவே கொடுக்குது. எது? ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சர் அண்டு என்ட்ரோபி. ஸோ 4 தெர்மோடைனமிக் வேரியபிளை இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாங்குகிறோம். therefore it is called first thermodynamic potential. இந்த இன்டர்னல் எனர்ஜி நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்கல் பொட்டன்சியல்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார் அன் அடியபாட்டிக் ப்ராசஸ், நம்மளுக்கு தெரியும் அடியபாட்டிக் ப்ராசஸில் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கான்ஸ்டன்ட். ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 எகைன் இங்கே எழுதுங்க. du ஈக்குவல் டு dq மைனஸ் p இன்டூ dv. இதில் dqக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஃபைனல் ஈக்குவேஷன் du ஈக்குவல் டு மைனஸ் ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம் ஆர் du ஈக்குவல் டு மைனஸ் ஒர்க் டன். அப்போது இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க் டன்னும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க் டன்னும் ஆப்போசிட்டில் இருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்குது பாருங்கள். இன் அன் அடியபாட்டிக் கம்ப்ரெஷன் ஆஃப் எ சிஸ்டம் இட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ் தென் ஒர்க் டன் W இஸ் நெகட்டிவ். அப்போ நம்ம அடிபாட்டிக் ப்ராசஸில் பிஸ்டனை கீழே மூவ் பண்ணும்போது இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் ஆகுது. சேம் அதே அடியபாட்டிக் ப்ராசஸில் பிஸ்டனை வந்து நம்ம மேலே மூவ் பண்ணும்போது இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, கேஸோடைய இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, ஒர்க் டன் வந்து பாசிட்டிவாக இருக்குது. தேர்ஃபோர் இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க் டன்னும் ஆப்போசிட்டில் இருக்கு. ஸோ மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க. ஃபார் அன் ஐசோகோரிக் அடியபாட்டிக் ப்ராசஸ், இந்த ஐசோகோரிக் ப்ராசஸில் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், அடியபாட்டிக் ப்ராசஸில் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட். எகைன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படியே எழுதுங்க. du ஈக்குவல் டு dq மைனஸ் ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம். இப்போ இந்த dqக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், dvக்கு பதிலாகவும் 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ ஃபைனல் ஆன்சரு இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு 0 or internal energy equal to constant. That is, the internal energy of system remains constant in an isochloric adiabatic process. So இந்த isochloric adiabatic processல internal energy constant-ஆக இருக்கும்.